சென்னையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டில் மர்ம நபர் ஒருவர் நுழைந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. பல அடுக்கு பாதுகாப்புகளை தாண்டி வீட்டு வளாகத்தில் நுழைந்த நபர் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்துள்ளார். போலீஸ் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை நீலாங்கரை கேசினா டிரைவ் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் வீடு அமைந்துள்ளது. பொதுவாகவே போலீசாரின் பாதுகாப்பு நிறைந்த பகுதியாக இது இருக்கும் நிலையில் விஜய்க்கு ஒய் செக்யூரிட்டி பாதுகாவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு பகலுமாக 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் ஒய் செக்யூரிட்டி பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இளைஞர் ஒருவர் வீட்டு வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு வளாகத்திற்குள் நுழைந்த இளைஞர் வீட்டின் மொட்டை மாடியில் உட்கார்ந்திருந்ததை பார்த்து பாதுகாப்பு பணியில் இருந்த வீட்டு காவலாளிகள் அதிர்ந்து போயுள்ளனர். தொடர்ந்து என்ன விவரம் என்று தெரியாமல் குழம்பியவர்கள் அந்த இளைஞரை பிடித்து நீலாங்கரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த இளைஞர் மதுராந்தகத்தை சேர்ந்தவர் என்பதும் 4 ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பதும் வேளச்சேரியில் உள்ள அவரது சித்தி வீட்டில் வசித்து வருவதும் தெரியவந்தது. இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் நீலாங்கரை போலீசார் அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்திற்கு அழைத்து சென்று சேர்த்துள்ளனர். பல அடுக்கு பாதுகாப்புகளை தாண்டி மர்ம நபர் எப்படி விஜய் வீட்டு மொட்டை மாடி வரை சென்றார் என்ற கோணத்தில் விசாரணை தொடர்கிறது.